இப்போ என்ன செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால் அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு தேவையான பொருள் பொட்டேட்டோ ஒரு 1/2 கிலோ பாயில் பண்ணி தோலை எடுத்துட்டு நம்ம மேஷ் பண்ணுறோம். அதை மசித்து வச்சுக்கிறோம். மசிச்சுட்டு அதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்லாம் இதில் வச்சுருக்குது. அது என்னென்னாண்டு இதை சேர்க்கும் போது சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அந்த மசித்த பொட்டேட்டோவில் ஒரு 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கு. அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறீங்க. அப்புறமா மிளகுத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு அதையும் சேர்த்துக்கிறீங்க. கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுண்டா குறைச்சிக்கங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 பொடிசாக நறுக்கி போட்டிருக்கோம். வெங்காயத்தாள் அது கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கோம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம காஞ்ச மிளகாவை கொஞ்சம் பொடிச்சு அதை கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். இந்த பச்சை மிளகா, இந்த காஞ்ச மிளகாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேண்டாம் கூட குறைச்சி வேண்டாம் பார்த்துக்குங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில். அடுத்தது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டு டேஸ்ட்டுக்கு தேவைக்கான உப்பு சேர்த்துங்க. போட்டு நல்லா கலக்கிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுங்க. கலக்கி வச்சுக்கிட்டு இதை உருண்டை போடணும். இது போல் உருண்டை போட்டு பால் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் பிரெட் க்ரம்ஸை லைட்டாக அது மேலே உருட்டி தொட்டுக்கிட்டு அதை இது போல் பள்ளம் பறித்து அந்த சீஸ் துண்டை இது உள்ளே வச்சு எல்லாம் மூடிடுறீங்க. மூடி அப்படியே ரவுண்ட் பண்ணி அது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். அதில் போட்டு திருப்பி எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸ் ரொட்டி தூள் அதில் போட்டு நம்ம பரட்டி எடுக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு சுட்டு எடுக்கும்போது, பொரித்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது போல் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். இது போல் அடுத்த பால் உள்ளே வச்சு சீஸை வச்சு மூடி அந்த கார்ன்ஃப்ளவரில் நினச்சி பிரெட் க்ரம்ஸை போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கிறோம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு எண்ணெய் சூடானவுடனே நம்ம அந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு போலையும் எடுத்து அதில் போடுறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா நம்ம போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆளுங்கிற பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுங்க. நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இது போல் தினமும் நம்ம ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். விதவிதமான அரபி உணவுகளும் சவுத் இண்டியன் தமிழ்நாட்டு உணவு வகைகளும் நிறையா வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இது போல் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக வாழுங்க.
இது போல் எல்லா பாலும் நம்ம செஞ்சு முடித்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை தொடர்ந்து கத்தாரில் நடந்த உலகக்கோப்பை பந்தோட ஒரு மைதானத்தில் பார்த்த ஒரு வீடியோ கிளிப் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பொட்டேட்டோ சீஸ் பால் வாங்கி சாப்பிடலாம். சூப்பர். ராயன் இந்து அரபி கிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய். Your Highnesses, Your Excellencies, ladies and gentlemen, please rise if you're able for the national anthem of Ecuador. السيدات والسادة، نجعلكم في حال القدرة للنشيد الوطني للإكوادور. والآن متابعة الوقوف للنشيد الوطني للسنغال. Uno dono